அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில புதிய வரி அறிமுகமாகுது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கார். இன்றைக்கு கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளால நேற்றிரவு 7 மணி முதல் 11 மணி உள்ள காலப்பகுதி இந்த மணித்தியாலங்களுக்குள்ள மட்டும் 457 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரையில ஒட்டுமொத்தமா இந்த 11 நாட்கள்லையும் 47 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. எனவே அடுத்தடுத்த கட்ட கடன் உதவி வரும்போது இன்னும் பல பொருட்களுக்கான விலைகள் உயரும். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில ஒரு புதிய வரி அறிமுகமாகுது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். இந்த வரி மிகப்பெரிய அளவுல நிறைய பேரை பாதிக்க போகுது. நிறைய நிறுவனங்கள் இங்கிருந்து வெளியே போகலாம், இலங்கையில் தங்களோட சேவைகளே வழங்காம போகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். இந்த மாதிரி எல்லாம் பேசப்படுது. இந்த வரி அப்படின்றது டிஜிட்டல் சேவை வழங்குனர்களுக்கான வரி. ஏற்கனவே டிஜிட்டலால, அதாவது இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், டிஜிட்டல் பக்கமாக டாலர் மூலமா வர வருமானத்துக்கு வரி அறவிடப்படுகிறது போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து. ஆனா இது வேற மாதிரி இருக்க போகுது. இது எப்படி அப்படின்றது தான் உங்களுக்கு முழுமையா ஓரளவுக்கு சுருக்கமா விளங்கப்படுத்திட்டு இன்றைக்கான முக்கியமான செய்திகளுக்கு போறோம். இந்த டிஜிட்டல், அதாவது சேவை வழங்குகின்ற வரி எப்படி இருக்க போகுதுன்னா, உதாரணத்துக்கு நான் சொன்னா, ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க. இப்ப அலி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், தீமோவா இருக்கட்டும், ஈபையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஒரு சின்ன சின்ன பொருட்கள், 2-3 சார்ஜர் வாங்குறீங்க, எல்லாரையும் உடுப்புகள் வாங்குறீங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் பெரிய அளவா எல்லாருக்கும் பழகி போன உண்டு. இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்கும் போது அந்த பொருளுடைய விலை 1000 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த 1000 ரூபாய்க்கு 18% வரி, 180 ரூபாய் இன்னும் சேர்க்கப்படும். இந்த மாதிரி நீங்க 10,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி 18% வரிய அறவிட போறாங்க. இது எல்லா வெளிநாட்டிலிருந்து வாங்குற பொருட்களுக்கும், வெளிநாட்டில இருந்து பெறப்படுகின்ற சேவைகளுக்கும். இதுல அமேசான் பிரைம் இருக்கு, அதோட நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல நீங்க ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஃபேஸ்புக்கு நீங்க ஏதாவது பொருட்களை அது ஃபேஸ்புக் மூலமா விற்கிறீங்களா, இந்த மாதிரியான எல்லா டிஜிட்டல் தளங்கள்லையும் நீங்க செய்கின்ற அத்தனை பொருட்களை வாங்கும் போதும் இந்த வரி அறவிடப்பட போகுது. இந்த ஃபேஸ்புக் மூலமா அல்லது நெட்ஃபிளிக்ஸ் மூலமா, ஊபரும் வெளிநாட்டு நிறுவனம். ஊபர்ல நீங்க போறீங்கன்னா, ஊபர்ல இருந்து நாம ஏதாவது பொருட்கள் வாங்குறோம் அல்லது சாப்பாடு ஓட பண்றோம்னா கூட அதுக்கு மினி 18% வரி வரப்போகுது. இந்த வரி எல்லாமே இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இப்ப எங்கிட்ட எடுக்கிற 18%த்தையும் எடுத்துட்டு அவங்க அந்த ஒவ்வொரு வருஷத்தினுடைய 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்த பணத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இது எப்படி சாத்தியமாகும்? ஃபேஸ்புக் மூலமா பணம் எடுக்கப்பட்டு அது அரசாங்கத்துக்கு எப்படி வந்து சேரும்? இந்த ஃபேஸ்புக் நிறுவனமோ அல்லது யூடியூபோ அல்லது நெட்ஃபிளிக்ஸோ அல்லது ஸ்பாட்டிஃபைவோ அல்லது அலி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், தீமோவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இங்க பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள். இவங்கெல்லாம் சேவையை வெளிநாட்டிலிருந்து வழங்கினாலும் இங்க பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள். இவங்க இங்க பதிவு செஞ்சு எப்படி இந்த வரியெல்லாம் அரசாங்கத்துக்கு செலுத்த போறாங்கன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதனால சில நிறுவனங்கள் இங்கிருந்து விலகி போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இலங்கைக்கு எந்த அளவான பாதிப்பையும், இலங்கையினுடைய இந்த சேவைகளை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு எப்படியான பிரச்சனையை உருவாக்க போகுது அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்கு. அண்மை நாட்களா நீங்க அவதானிச்சிருப்பீங்க, அலி எக்ஸ்பிரஸ் மூலமா பொருட்களை வாங்கினவங்களுக்கு ஏராளமான வரி அறவிடப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி. அவங்க அந்த வரி ஏன் அறவிடப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க ஃப்ரீயா ஷிப் பண்ணுவாங்க இங்க, அதாவது ஷிப்பிங் மூலமா பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இந்த வரி அறவிடப்படும் போது அவங்க வேற காகோ மூலமா இதை தொடர்பு கொண்டு அனுப்பும் போது இன்னும் அதிகமான அந்த பொருளுக்கான விலை உயரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த மாதிரி பல சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு வரியா இந்த வரி இருக்க போகுது. இந்த வரியால என்னென்ன பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, இந்த அலி எக்ஸ்பிரஸ் மாதிரியான அல்லது டிஜிட்டல் சேவை மூலமாக பெறப்படுகின்ற விஷயங்களை, பொருட்கள் எடுத்துக்கொண்டு இங்க வியாபாரம் செய்யறவங்க பெரிய அளவா பாதிக்கப்பட போறாங்க. எடுக்கிற பொருட்களுக்கு அதிக அளவான விலை வச்சு விற்க வேண்டி வரும். அது சில வேளையில மக்கள் இங்க வாங்க முடியாம போகலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதனால இருக்க போகுது. இந்த வரி வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருது. இதுல எல்லாமே அடங்க போகுது. வெளிநாட்டில இருந்து பெற அத்தனை சேவைகளுக்கும் அந்தந்த நிறுவனங்கள் இந்த வரியை நமக்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க. நாம அரசாங்கத்துக்கு நேரம் செலுத்த தேவையில்லை. நாங்க ஒரு பொருளை நாங்க வாங்குறோம்னா அந்த பொருளுக்கு இருக்கிற விலையோட நாங்க இந்த வரியையும் சேர்த்து, இந்த வேட்டையும் சேர்த்து கட்ட போறோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரியல. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கு கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளால
இவர் கைது செய்யப்பட்டு மேலதிகமான விசாரணைகளுக்காக இவர் கொழும்புக்கு இப்போ அழைத்து வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் கைது செய்யப்படுறதுக்கான காரணம் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளையானவர்கள் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அவர் வழங்கிய சில வாக்குமூலங்களின் அடிப்படையில, தகவல்களின் அடிப்படையில தான் இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது தேடி பார்க்கும்போது 2005 முதல் 2009 ஆண்டு காலப்பகுதிக்குள்ள திருக்கோயில் பிரதேச பகுதி அல்லது கிழக்கு மாகாணத்தில் அதிகமானவங்க காணாமலாக்கப்பட்டாங்க, கடத்தி காணாமலாக்கப்பட்டாங்க குற்றச்சாட்டு பிள்ளையார் மீதும் இனிய பாரதி மீதும் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த நாட்கள்ல அவர்களுக்கு எதிரான வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் இருக்கு. எனவே இந்த விஷயம் தொடர்பாக இதன் அடிப்படையில தான் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுது. மேலதிகமான விசாரணைகளின் பின்பு இது தொடர்பான விஷயங்கள் வெளிவரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு இடங்கள்லையும் இரவு நேரங்கள்ல சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறுது. ஒரே நாள்ல 300 பேர் நேற்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாங்க. நேற்றைக்கு முந்தைய நாள்ல நேற்றிரவு 7 மணி முதல் 11 மணி உள்ள காலப்பகுதி இந்த மணித்தியாலங்களுக்குள்ள மட்டும் தென்னிலங்கையில மாத்தறை பிரதேசத்தை அண்டிய அந்த நகரங்கள்ல முப்படையினர், அதாவது முப்படையினர் போது போலீசார், அதிரடி படையினர், இராணுவத்தினர் சேர்ந்து நடத்திய சோதனையில 457 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 3 மணித்தியாலத்துல பாருங்க எவ்வளவு குற்ற செயல்கள் சம்பந்தமா இருக்காங்க, அப்படியே சமூகத்துக்குள்ள நடமாடுறாங்க. இதுல அதிகமா போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் தான் இதுல அதிகமா இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஒரு 3 மணித்தியாலத்துல ஒரு பிரதேசத்துல மட்டும் 457 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் தொடரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுமக்களுடைய உதவி கோரப்பட்டிருக்கு. நேற்றைய நாள்லயும் அந்த செய்தி இருந்தது. இப்படி போனா அதிகமானவங்க ஜெயில தான் இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவு கணக்கு பெருசா இருக்கு, கைதாகிற எண்ணிக்கை பெருசா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். நேற்று சனிக்கிழமை இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. நேற்று சனிக்கிழமை நடந்த சம்பவம் இது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு இருக்கிற கலலைட் இது 20 அடி உயரமான கலலைட். இந்த கலலைட்ல ஒரு இளைஞர் ஏறி ஜனாதிபதியை சந்திக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காரு. ஏன் இவர் கலலைட்டுக்கு மேல ஏறி ஜனாதிபதி சந்திக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சார் அப்படின்னு சொல்லி இப்ப விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முதல்ல இவர் ஏறிய இந்த நேரத்துல இவரை மீட்கிறதுக்கு மீட்பு வாகனங்கள் போலீசாரால கொண்டு வரப்பட்டிருக்கு. அதோட பெரிய அளவான வாகன நெரிசல் நீண்ட நேரம் கொழும்புல நேற்றைய நாள்ல ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பல இடையூறுகள் நேற்றைய நாள்ல இந்த சம்பவத்தால ஏற்பட்டிருந்தது. இவரை கைது செய்து இவரை விசாரிச்ச போது இவர் 23 வயதுடைய ஒருவர். இவர் வெலிக்கந்தை பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு பல தடவை முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அது மறுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக ஜனாதிபதியோடு பேசுறதுக்கான ஒரு கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்காரு. இது மறுக்கப்பட்ட போது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இருந்த இந்த கலலைட்டுக்கு மேல ஏறி இதை அவர் தெரியப்படுத்திருக்காருன்னு தான் முதல் கட்ட விசாரணையில இருந்து தெரிய வருது. இது எதுக்காக என்னதுக்காக அப்படின்றதுன்னு சொல்லி இதுவரையில போலீசார் மூலமா இது தகவல் வெளியாகல. இந்த விஷயத்தோட இவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதுக்கு இப்பொழுது காவல்துறையினர் தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. நேற்று ஒரு பரபரப்பா அந்த பிரதேசத்துல இருந்த ஒரு செய்தி. இது நிறைய பேர் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம பல இடங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல இந்த வீடியோ பகிர்ந்ததை பார்த்தேன். தேடி பார்க்கும்போது சம்பவம் இதுதான். செம்மணி புதைகுழி தொடர்பான செய்திகளை இன்றைய நாள்ல பார்க்கும்போது இன்று 11வது நாளாக அகழ்வுகள் இடம்பெற்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை வழியா அரை நாள் வேலைதான் அங்க இடம்பெற்றிருக்கிறது. அகழ்வு நடவடிக்கைகள் இன்றைய நாள்ல 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவரையில ஒட்டுமொத்தமா இந்த 11 நாட்கள்லையும் 47 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல 44 அப்படியே ஒட்டுமொத்தமா வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு, அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல இந்த அகழ்வுக்காக 40 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல 11 நாட்கள் இதுவரையில முடிவடைந்திருக்கு. செய்மதி ஊடாக எடுக்கப்பட்ட அந்த ஸ்கேன் படங்கள்ல இன்னும் பல இடங்கள்ல இந்த மனித எலும்புக்கூடுகள் இருப்பதும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான பல அடையாளங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஜேசிபி பெரிய அந்த மண் தோன்ற இயந்திரம் இருக்கு, அதுவும் இன்றைய நாளில் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. எனவே எந்த ஆழத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் அளந்து ஸ்கேன் மூலமாக அளந்து அந்த மண் அதாவது அள்ளுகின்ற அந்த ஜேசிபி மூலமாக கூட அகழ்வுகள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கு. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. சர்வதேச நாணய நிதியம் வழங்க இருந்த 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்காங்க. அவங்க விதித்த பல
நிபந்தனைகளை அரசாங்கம் அப்படியே நிறைவேற்றியதால எந்த விதமான தாமதமின்றி சொல்லப்பட்ட நேரத்திற்கு 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 5வது கட்ட கடன் உதவியாக வழங்கியிருக்காங்க. 9 தவணைகள்ல அவங்க 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கடனா வழங்கணும். இந்த அடிப்படையில் இந்த தொகையை வழங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் 1.74 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கடனாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த 350 மில்லியன் அப்படின்றது கிட்டத்தட்ட 10,050 கோடி ரூபாய் சர்வதேச நாணய நிதியத்தால வழங்கப்பட்டிருக்கு. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் ஒட்டுமொத்தமாக வழங்க போற கடன் உதவி அப்படின்றது 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்றது 90,000 கோடி இலங்கை ரூபாவில் 90,000 கோடி. எனவே அடுத்தடுத்த கட்ட கடன் உதவி வரும்போது இன்னும் பல பொருட்களுக்கான விலைகள் உயரும். குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம்னு சொன்னா சர்வதேச நாணய நிதியம் மிகப்பெரிய அளவான நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. மின்சார கட்டணத்தை கடந்த மாதத்துல இருந்து உயர்த்தி இருந்தாங்க. அது IMF உடைய ஒரு நிபந்தனை. இன்னும் பல நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கி கொண்டிருப்பதாக இப்பொழுது கருத்து கணிப்புல அல்லது ஆராய்ந்து பார்த்ததுல தெரிய வருதா சொல்றாங்க. அடுத்த கட்ட கடன் உதவியை இலங்கை நாடும் போது அவங்க வழங்கும் போது இன்னும் பல நிபந்தனைகளோடு பல விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இறுதியா எல்லா செய்தியையும் பார்த்துட்டு இந்த செய்தியை கிடைச்சது ஒரு சோகமான செய்தி. மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்துல குளத்துல குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதுல 2 பேர் அதுல சிறுமிகள் அப்படின்னு சொல்லப்படுது. 11 வயது முதல் 12 வயது மதிக்கத்தக்க 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. நீரில மூழ்கி இவங்க குளத்துல இன்று மாலை குளிக்க சென்ற போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல். மேலதிகமான தகவல்களை சுருக்கமான செய்திகளை நீங்க அறிந்து கொள்றதற்கு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல இருக்கு. அதே போல ஃபேஸ்புக் சேனல் மூலமாகவும் நீங்க அறிந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இருக்கு.